நடிகரும் தாவேக தலைவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவருடைய மனைவி சங்கீதா வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கில் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து அவர் நேரில் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் வந்து அவர் வந்து ஒரு இடைக்கால நிவாரணமாக அந்த வீட்டிலே தொடர்ந்து வசிக்கணும், அதுக்கான உரிமை தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதன் மீதான விசாரணை என்பது எப்போது நடைபெற இருக்கும்? இதனுடைய சட்ட நடவடிக்கைகள் என்ன மேடம்? அதாவது 2021லேருந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கையை மீறிய ஒரு உறவில் வந்து ஒரு நடிகையுடன் இருந்ததாக, அதனால் மன உளைச்சலுக்கு சங்கீதா அவர்கள் ஆளானதுனால பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் எதுவும் பயனில்லாத நிலையில் நான் கடைசியாக வந்து விவாகரத்து நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து அவங்க விவாகரத்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ நான் வந்து வேற ஒரு லண்டன் நேஷனை சேர்ந்தவங்க, எனக்கு வந்து வேற ஒரு இருப்பிடம் கிடையாது, நான் வந்து இந்த கோர்ட்டுக்கு விவாகரத்துக்கு வர்றதுனால என்ன வந்து இந்த வீட்டில இருந்து வெளியே அனுப்பிட வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற பயத்தினால எனக்கு ஒரு இடைக்கால தீர்வு வேணும், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும், விவாகரத்து வழக்கு முடிகிற வரைக்கும் நான் அதே வீட்டில் இருக்கிறதுக்கான உரிமை வேணும் அப்படின்ற சங்கீதா அவர்கள் கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் நம்பரான பிறகு திங்கட்கிழமை கூட இதை வந்து மென்ஷன் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து உடனடியாக வந்து தீர்வு கொடுத்துட மாட்டாங்க. ஆப்போசிட் சைடில் விஜய் அவர்களுடைய தரப்பில் வந்து அவருடைய தரப்பு கவுண்டரையும் கேட்டுட்டு இரண்டு பக்கம் வந்து விசாரிச்சிட்ட பிறகு கோர்ட்டு தன்னுடைய உள்ளார்ந்த ஒரு தீர்ப்புனால வந்து அவங்க சங்கீதா அவர்களுக்கு இந்த இடைக்கால நிவாரணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தாண்டி வேறு ஏதாவது இடைக்கால நிவாரணம், இடைக்கால ஜீவனாம்சம் வழங்கணும்னு சொல்லிட்டு கேட்கலாமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது இடைக்கால ஜீவனாம்சம் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க, அதை கேட்கலாம். அதாவது இப்போ சங்கீதா அவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஜய் அவர்களுடைய வருமானத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ காலம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை வந்து குழந்தைகளுக்கு வந்து படிப்பு செலவிற்கோ மற்ற செலவிற்கோ வந்து பணம் தேவைப்படுகிறது அப்படின்னும் போது மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு அவங்க வந்து அதற்கான பணத்தையும் வாங்கி கொள்ளலாம். இப்போ அந்த திருமணத்தை மீறி ஒரு தகாத உறவில் இருக்கிற அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் அண்மையில் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் திருமண விழாவில் 2 பேரும், அதாவது நடிகர் விஜயும் த்ரிஷாவும் கலந்துக்கிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருமணத்தை மீறிய தகாத ஒரு உறவு வந்து ஒரு நடிகையுடன் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நடிகையோட பேர் அவங்க சொல்ல, கோர்ட்டில் வந்து எனக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இவங்களுடைய பேர் சொன்னாங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த உறவில் இருக்கிறது வந்து நிரூபணமான மாதிரியாக இது கருதப்படும்.